சரி, இது நிகழ்ச்சியில நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதுலயே கமெண்ட்ல ஆமாவா இல்லையான்னு சொல்லி போட்டுருங்க. நீங்க சொன்ன மாதிரியே வெட்டுகாயம் இருக்குங்க சார். அப்பா லைவ்லயே கூப்பிட்டு சொல்லிட்டீங்க. ரைட். ஐயா வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் சார். என் பொண்ணுக்காக கேட்கணும் சார். சொல்லுங்கம்மா, பொண்ணு பேர் சொல்லுங்க. தனுஜா. ஆ 1996. அதெல்லாம் வேணாங்கம்மா. என்ன கேள்வின்னு மட்டும் சொல்லுங்க. இப்ப ஏதாவது பச்சை குத்துனாங்களா அவங்க? இல்லைங்க சார். ஏதோ ஒரு சின்ன காயமோ ஏதோ ஒண்ணு கையில பச்சையோ காயமோ ஒண்ணு ஏற்பட்டிருக்கேன் இல்லைங்க சார். இல்லையா? சரி, நீங்க இந்த இதுக்கு முடிச்சுட்டோ அல்லது பக்கத்துல இருந்தா கேட்டுக்குங்க. இப்ப கேள்வி கேளுங்க. அவளுக்கு எப்ப குழந்தை பிறக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? ரைட், ஓகே. இப்ப பக்கத்துல இருக்காங்களா பாப்பா? இல்லைங்க சார், அவங்க பேங்க்ல வேலை பண்றாங்க. அப்படியா? சரி, இது நிகழ்ச்சியில நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதுலயே கமெண்ட்ல ஆமாவா இல்லையான்னு சொல்லி போட்டுருங்க. ஆமா, இந்த ஒரு வருஷம் எதையும் திங்க் பண்ண வேணாம். சரிங்களா? சரிங்க சார். இந்த ஒரு வருஷத்துக்கு கழிச்சு குழந்தை பாக்கி இருக்கு. கணவன் மனைவி நிம்மதியான வாழ்க்கையில இல்ல அவங்க. ரைட்டா? அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நல்லா இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி எல்லாமே நல்லா இருக்கு. உறுதியாக குழந்தை பாக்கி உடைய ஜாதகம் தான். ரைட்டா? சிறு சிறு கருத்து வேறுபாடு மோதல்கள் சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கு. அதை சரி பண்ணி வரட்டும். இந்த ஒரு வருஷம் ஃப்ரீயா இருக்கட்டும். அடுத்த வருஷம் குழந்தை பாக்கியத்தை பத்தி பாத்துக்கலாம். ஓகே, மறக்காம கையில என்ன காயம் அப்படின்னு எனக்கு கேட்டுட்டு எனக்கு கமெண்ட்ல கொடுக்கணும். எந்த காயம் ஏற்படலைனாலும் காயம் ஏற்படலைன்னே நீங்க கொடுக்கலாம். ஓகே, நன்றிங்கம்மா.